தளபதி விஜய் அதுக்கப்புறம் சங்கீதா அவங்க 2 பேருக்கு இடையில இருக்க டைவர்ஸ் கேஸ் வந்து நாளைக்கு கோர்ட்ல ஹியரிங் வருது. ஆக்சுவலா அது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். எனக்கு என்னன்னா நாளைக்கு அது பாசிட்டிவா வரணும்ன்ற எண்ணம் தான். இந்த கோர்ட் ஹியரிங் எப்போ கரெக்டா ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 மாசம் இருக்கும். 4 மாசத்துக்கு முன்னாடி வந்து டிசம்பர்ல வந்து கரெக்டா நம்ம இவங்க இருக்காங்களா சங்கீதா அவங்க வந்து அண்ணா கிட்ட டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போட்டாங்க. அது நியூஸ் வந்ததுமே வந்து பயங்கர ஒரு ஷாக். ஏன்னா அண்ணாவும் அவங்கள வந்து நிறைய ஈவெண்ட்ல பாத்துருக்கோம். அந்த அளவுக்கு பார்க்க அழகா இருக்கும். அவங்க பேர் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கெல்லாம் பர்சனலா அவங்க பேர் ரொம்பவே பிடிக்கும். அவங்க ஸ்டோரி எல்லாமே அவ்வளவு அழகா இருக்கும். அந்த மாதிரி இருக்க அந்த பேர் வந்து சடனா இல்ல அவங்க 2 பேருக்கு இடையில வந்து ஒரு விவாகரத்து ஆக போகுது அப்படின்ற நியூஸ் வந்து என்னால கேட்க முடியல. யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல. அந்த இது வந்து கரெக்டா டிசம்பர்ல அந்த நியூஸ் கேட்டு மொத்தமா உடஞ்சிருச்சு. ஆக்சுவலா அந்த நியூஸ் கேட்டதுல இருந்து நான் மட்டும் இல்ல எல்லாருமே வந்து அது ஃபேக்கா இருக்கும், உண்மையே கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சிட்டே இருந்தோம். ஆனா அது வந்து அபிஷியல் தான் அப்படின்ற நியூஸ் கேட்டதுமே வந்து சீரியஸா யாரால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அந்த டைவர்ஸ் கேஸ் வந்து உடனே ரிசல்ட் வரல. அது கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு. தள்ளி தள்ளி போக போக ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா அவங்க என்ன சேரணும், அவங்க என்ன ஒன்னாகணும், அவங்க ஃபேமிலியா ஒரு பிக் வரணும், அந்த இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ்ல ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அது ஏப்ரல் போச்சு. ஏப்ரல்ல இருந்து அதுக்கடுத்து ஜூன் போச்சு. ஜூன் 15 கரெக்டா வந்துச்சு. ஜூன் 15 அதாவது நாளைக்கு தான் அந்த கோர்ட் வந்து ஹியரிங் வருது. அந்த நியூஸ் வந்து பாசிட்டிவா நாளைக்கு வரணும். அவங்க நேருக்கும் இடையில வந்து விவாகரத்து கிடையாது, அவங்க வந்து ஒன்னா இருக்க போறாங்க அப்படின்ற நியூஸ் வரணும் அப்படின்றதான் எல்லாரோட எதிர்பார்ப்பு. என்னோட எதிர்பார்ப்பும் அதேதான். அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணும்னு நினைக்கேன். அது பேசலாமான்னு தெரியல. என்ன அப்படின்னா த்ரிஷா அதுக்கப்புறம் விஜய் அவங்க 2 பேருக்கு இடையில வந்து ஒரு கான்ட்ரவர்சி வந்து பயங்கரமா கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஹேட்டர்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டோரி எழுதிட்டாங்க. அவங்க 2 பேருக்கு இடையில வந்து இதுதான் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி அவங்களா ஓனா ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே நிறைய அப்படி இருக்க கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கா. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேரும் நல்லா ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதை தாண்டி எனக்கு பெருசா அவங்க 2 இடையில பார்க்க எதுவுமே இல்லை. அண்ணாவுக்கும் சங்கீதா அவங்க 2 பேருக்கு இடையில இருக்க ஒரு கெமிஸ்ட்ரி வந்து யாராலையும் பிரிக்க முடியாது. அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி அது. அவங்க 2 பேரும் வந்து நாளைக்கு சேருவாங்க, ஒன்னா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு. பார்க்கலாம். நாளைக்கு வந்து நியூஸ் வந்த உடனே நம்ம சேனல்ல வந்து உடனே அப்டேட் பண்ணுவேன். நீங்க நம்ம சேனல் இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து உடனே பார்க்க முடியும். நாளைக்கு நான் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வீடியோல வந்து உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை கைஸ்.